மத்திய அரசுடைய பட்ஜெட்ல ஊழலுக்கு இடமில்லை என்பதால தான் பட்ஜெட்டை திமுக அரசு குறை கூறுகிறது என தமிழக பாஜக விமர்சனம் பண்ணிருக்கு. இது தொடர்பாக தமிழக பாஜக வெளியிட்டுள்ள அறிக்கையில நிர்மலா சீதாராமன் அறிவித்த மோடியுடைய வளர்ச்சி மாடல் பட்ஜெட்ல தமிழகத்துடைய வளர்ச்சிக்கான திட்டங்கள் நிறைய இருக்குதுன்னோ, ஆனா அதுல திமுகவினர் ஊழல் செய்வதற்கான திட்டங்கள் இல்லைனோ, இதன் காரணமாக தான் அதை முதல்வர் மறைக்க பார்ப்பதாக தமிழக பாஜக விமர்சனம் பண்ணிருக்கு. காங்கிரஸ் திமுக கூட்டணி ஆட்சியில பலவீனமான நாடுகள் வரிசையில 5ஆம் நிலையில இருந்த இந்தியா மோடி அரசு பதவியேற்ற 11 ஆண்டுகள்ல உலகத்துடைய தலைசிறந்த 5 நாடுகள்ல ஒன்றாக மாறி உள்ளதா சுட்டிக்காட்டப்பட்டு இருக்கு. ராமேஸ்வரம், மதுரை, காஞ்சிபுரம் மற்றும் கும்பகோணம் போன்ற நகரங்களை மேம்படுத்துவதற்கான திட்டங்கள், தமிழகத்துடைய பண்டைய நாகரிகம், கலாச்சாரம், தொன்மைகளை விளக்கும் ஆதிச்சநல்லூர் அகழ்வாராய்ச்சி சிறப்புகளை உலகம் முழுக்க கொண்டு போய் சேர்க்கும் திட்டம் என பல்வேறு திட்டங்கள் அறிவிக்கப்பட்டு இருக்கு. மேலும் விரைவிலேயே மத்திய அரசு தமிழகத்திற்கான பல முக்கிய வளர்ச்சி திட்டங்களை அறிவிக்க உள்ளதாக பாஜக தெரிவிச்சிருக்கு. பல லட்சம் கோடி திட்டங்களை தமிழகத்திற்கு பிரதமர் அறிவிச்சிருந்தாலும் மோடி என்ன செய்தார் என்று திரும்ப திரும்ப அவதூறு பரப்பி பொய்யை உண்மையாக்க முயற்சிக்கும் திமுக அரசுடைய சூழ்ச்சிகள் தமிழக மக்கள் கிட்ட இனி எடுபடாதுன்னு தமிழக பாஜக விமர்சனம் பண்ணிருக்கு.